friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல egg gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் 3 முட்டை எடுத்துர்க்கேன். 3 முட்டையை ஃபர்ஸ்ட் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போறோம். கொஞ்சமா உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அது பாயில் ஆகிறதுக்குள்ள அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சோ ஒரு pan எடுத்துட்டு அது காஞ்சதும் கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை ஆட் பண்ணிக்கிறேன். then ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்க போறேன். 1 ஸ்பூன் மிளகு and 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் dry roast பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த ஒரு மசாலா வச்சு தான் நம்ம கிரேவி ரெடி பண்ண போறோம். சோ நீங்க தேவைனா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு இல்லனா வத்தல் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். then இத நம்ம சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்க போறோம். பாருங்க one சைடு எக்குமே நமக்கு பாயில் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப ஃபைன் பேஸ்டா இல்லாம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். then இதுக்கு நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் and ஒரு 2 தக்காளி, மல்லிக்கீரை, கறிவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம பாத்திரம் ஹீட் ஆனதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயத்துல ஒரு வெங்காயம் மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணிக்க போறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இந்த கறிவேப்பிலை, மல்லிக்கீரை எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணி ஒரு 2 செகண்டுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது அதோட கொஞ்சம் ஸ்மெல் பச்சை வாசனை போற வரைக்கும் லைட்டா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா மசியணும் அப்படினு தேவையில்லை. நம்ம பேஸ்ட் தான் பண்ண போறோம். சோ லைட்டா செவந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம். என்ன ஆற விட்டுக்கலாம். இதுக்கு நான் 2 பீஸ் அளவுக்கு தேங்காய்மே துருவி எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த தேங்காயோட வெங்காயம் and தக்காளி வதக்கி வச்சிருக்கோம்ல அத போட்டு அரைச்சு எடுத்துக்க போறோம். சோ அந்த எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு இத வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இத நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். then இந்த சைடு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண ஆயிலோட இன்னொரு 2 ஸ்பூன் ஆயில் ஊத்தி ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இன்னொரு வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்க போறோம். வெங்காயம் லைட்டா செவந்ததுக்கு அப்புறமா அதோட அந்த தக்காளியையுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ்ல ஈஸியா செய்யக்கூடிய கிரேவி தான். டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரிச்சான ரெஸ்டாரன்ட் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டுமே போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த வெங்காயம் தக்காளியோட அந்த பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வாடை எல்லாம் நல்லா வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் அண்ட் டைலரிங் வீடியோஸ்மே நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தென் இந்த சைடு நம்மளோட எக்குமே பாயில் ஆகிடுச்சு. நம்மளோட மசாலாவுமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோகோனட் பேஸ்ட் அண்ட் ஆனியன் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் நான் தண்ணி ஊற்றி இதே மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியுமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைன்னா குழம்பு மாதிரி கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு செமி கிரேவி மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த கிரேவியை நம்ம சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் தரும். இப்போ நம்ம தேங்காய் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ள நம்மளோட எக்கோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சு ஒரு திக்கான ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எக்கை இதோட ஆட் பண்ணிக்கலாம். எக்கை நான் 2 கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், ஆயிலுமே நல்லா பிரிஞ்சு மேலே வந்து நல்லாவே திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எக்கை ஆட் பண்ணிக்கலாம். எக்கை ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி 2 சைடும் நல்லா பரட்டி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான முறையில் ஒரு எக் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார்